வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையான நாளிலே உடைய மகா பெரிய பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி, உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உடைய வார்த்தையிலே நீர் சொல்லி இருக்கிறீர், எங்க 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். உமக்கு முன்பாக நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடுகிற இசைக்கருவிகளை வாசிக்கிற நம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய வல்லமையான அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு கிருபையின் ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக இருக்கிறது. நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் செய்கிறார். நம்முடைய காரியத்தை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறார். கண்மலையை பிளந்து நீரூற்றை உண்டாக்கின தேவன் அவர். ஆமென். நமக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டு போனால் அவர் 7 வழியை திறக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம்முடைய களஞ்சியங்களை நிரம்ப செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வாதங்களை பொழிகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் தாமதமாய் போகின்றது என்று சொல்லி நீங்கள் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அவர் அதை அற்புத விதமாய் உங்கள் கையிலே துரிதமாய் கிடைக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் நஷ்டப்பட்டு இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் 2 மடங்காய் உங்களுக்கு தர வல்லவராய் அவர் இருக்கிறார். ஆமென். கோணலான எல்லாவற்றையும் அவர் நேராக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனை துதித்து மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போம். இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவா. காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். உன் காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே உன் யுத்தங்களை செய்வார்.
சுவைக்க செய்வார். உன் கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாறை நீரூற்றாக செய்வார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். அடைக்கப்பட்ட ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த நாளில் திறப்பார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளா ஆசிதனை தருவார். ஓ, வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளா ஆசிதனை தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழச் செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழச் செய்து உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். உன் தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். நீ நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியங்கள் வாய்க்க பண்ணும் தேவன் இந்த வருஷம் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். கோணலான தோன்றுவதை எல்லாம் நேராக மாற்றி எனக்கு தருவார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் புதுசா கிளாஸ் ஆரம்பிக்க போகுது இல்லையா? இந்த வருடம் கிருபையின் ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக கர்த்தர்
நிச்சயமாய் உங்களுடைய வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்ல தேவன். ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன். அவர் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவருடைய வார்த்தை ஒன்று கூட தவறி போக வாய்ப்பே இல்லை. ஆமென். அவரின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்து போயிருந்த சாராளின் கர்ப்பத்தை தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பித்தது என்று சொல்லி. ஆமென். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக மரித்து போன சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த மரித்து போன காரியங்கள், அந்த மரித்து போன சூழ்நிலை நிச்சயமாக உயிர் பெறும். ஆமென். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். குறித்த காலத்திலே அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது போல நம்முடைய தலையை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை அவருடைய வார்த்தை கட்டுவித்தது போல நம்முடைய வாழ்க்கையும் கட்டுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் விசுவாசிப்போமா? விசுவாசித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். மரித்து போன சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே மரித்து போன சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில்
தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி நம்முடைய தேவன் சொல்றார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். கடைசி வரை நாம் அவர் மீது
நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி. ஆமென். யாக்கோபின் தேவன் அவர் இனி நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை என்றும் நடத்துகிறவராக இருக்கின்றார். கவலைப்பட்டு நம்முடைய நாட்களை வீணாக்குவதை நாம் நிறுத்திவிட்டு நம் தேவனை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நாம் வாழ்வோம். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோமா விசுவாசத்தோடு? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. விசுவாசமாய் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும்
நடத்துவாரே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் நம்ம நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை போற்றி துதிக்கின்றனர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி. நாமும் அவரை பரிசுத்தர் என்று சொல்லி போற்றுவோமா? அவர் மிகவும் பரிசுத்தர், மிகவும் தூய்மையானவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இந்த உலகிலே அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார், வார்த்தையினாலே இந்த உலகை அவர் படைத்தார். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீரெங்கள் தேவனே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீரெங்கள் தேவனே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. 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 கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் தேவன் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் தேவன் பரிசுத்தரே. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரும் அக்கே செலுத்துகிறோம். எங்கள் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரும் அக்கே செலுத்துகிறோம். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. 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 வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி.
வானத்தில் பூமியில் பூமியின் கீழ் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. ஓ வானத்தில் பூமியில் பூமியின் கீழ் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. ஓ பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆதியில் வார்த்தையாயிருந்தவரே, வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே. ஆதியில் வார்த்தையாயிருந்தவரே, வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே. துதிகளில் வாசம் செய்பவர் நீர், துதி கண மகிமைக்கு பாத்திர நீர். எல்லாம் துதிகளில் வாசம் செய்பவர் நீர், எல்லாம் துதி கண மகிமைக்கு பாத்திர நீர். ஓ பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆமென் ஆமென் ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி தேவனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை போற்றி புகழ்கிறார்களே. நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவேளை காரியங்கள் தாமதமாகலாம், ஆனால் அவைகளை துரிதமாய் எங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்க்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வாக்கு ஒருபோதும் மாறாததா இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. அப்படியே உம்முடைய வார்த்தைகளும் ஒருபொழுதும் மாறாததா இருக்கிறது, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து குறித்த காலத்திலே நிறைவேறுகிறதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ராஜா.
எங்களுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கான பலனை நீர் எங்களுக்கு தருகிறீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே இந்த காலை ஆராதனை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் புறப்படும்படியாய் ஜெபிக்கும். வந்திருக்கிற மக்களுக்கு அது ஔஷதமாய் காணப்படட்டும். அவருடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும், கவலைகளிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும் விடுதலையாக்குகிற வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகவல் மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை ஆவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்கள், நாம் கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன். இதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகி சட்டைகளின் கீழ் நான் இருக்கிறதுனால உம்மாலே எனக்கு நிறைவான பலன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மனுஷனுடைய கண்களில் தயவை கிடைக்க பண்ணுகிற தேவன் நீர் ஒருவர் இருக்கிறீர். ஆகவே உம்மை கனம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 6 முதல் 10 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவீந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகஞ்சர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த 10 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிச்சிருக்கிறேன். இந்த 2 பகுதியாக பிரிக்கலாம் பாருங்க. முதல் 7 வசனம் ஒரு பகுதி. கர்த்தரை நோக்கி தாவீது இங்கே விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த சங்கீத பகுதி மனம் திரும்புதல் சங்கீத பகுதி என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சிலர் சொல்றாங்க, இல்லை இது வியாதியில தாவீது இருந்தப்போ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாரு அப்படின்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வியாதிக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் வருஷத்துல கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும் அப்படின்றாரு. வியாதியின் மத்தியில் இது எழுதப்படலை. ஆனால் அநேக சங்கீத பகுதி பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கேற்ற சங்கீத பகுதியாக இருக்கும், விண்ணப்பிக்கக்கூடிய சங்கீத புஸ்தகமாகும். அது பிரதானமாக பார்த்தீங்கன்னா சங்கீதம் 51 பச்சைப்பல் இடத்துல
பச்சைபால் இடத்துல தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பிறகு தேவனிடத்துல வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய கிருபை நிமித்தம் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா தேவனிடத்துல வருகிறார். அப்போ இந்த பகுதி காண்பிக்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு மனசோர்வை இங்கே வெளிப்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை தண்டியாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதும் அப்படின்னு சொல்றாரு, கடிந்து கொள்ளாதையும் அப்படின்றாரு. அப்போ ஒரு தவறு நடந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரோ, என்னை நினைக்கலையோ, என்னை பத்தி யோசிக்கலையோ, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வின் அடிப்படையில் தாவீது என்ன பண்றாருன்னா, தேவனுடைய சமூகத்துல வந்து விண்ணப்பிக்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு விண்ணப்பத்தை அங்க தாவீது செய்கிறவராக இருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. தவறு நடந்ததுனால ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சி, ஆவிக்குரிய வீழ்ச்சியினால மனதுல ஒரு வீழ்ச்சி. பாருங்க 3ஆம் வசனத்துல, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. அப்போ ஆத்மா மிகவும் படுகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, சரீரத்திலும் பாதிப்பு ஏற்படுகிறதா இருக்கிறது. அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா, என்னால் தூங்க முடியல அப்படின்றாரு. அப்போ இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு மனசோர்வு. அப்போ இந்த பகுதியை நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு சோர்வில் இருந்தாலும் குறைவில் இருந்தாலும் இந்த சங்கீத புஸ்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். தாவீது எப்படி ஒரு மனசோர்விலிருந்து ஒரு நிறைவுக்கு வந்தார், மனசோர்விலிருந்து தேவனிடத்துல வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மறுபடியும் அவர் வந்தார். அப்போ அதை முதல் 7 வசனத்தை, அந்த மனசோர்வு, இந்த குறைவு, அந்த பயம், கர்த்தர் என் மேல தண்டனை கொடுக்கிறாரு, என் மேல கோபமா இருக்கிறாரோ. இன்னொரு உணர்வு என்னன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நான் வந்துட்டேனோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா முதல் 4 வசனத்துல கர்த்தாவே 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 அப்படின்னு சொல்றாரு. இந்த கர்த்தாவே என்ற ஒரு வார்த்தை யெகோவா அப்படின்னு எபிரேய மொழியில இருக்கு பாருங்க. எதை குறிக்கிறது அப்படின்னா, மீட்பராகிய தேவன், மீட்பராகிய கர்த்தர். அவர் பாருங்க, தாவீது பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரு. இந்த ராஜாக்கு, இந்த தாவீதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு மனசோர்வு. மனசோர்வு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கெல்லாம் வராது, நான் ரொம்ப ஸ்ட்ராங். இல்லை, அவங்களுக்கு தான் முதல்ல வரும். ஏன்னா தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பல மனுஷங்கள் கலகம் செய்கிறாங்க, அவரை வேட்டையாடுன்னு நினைக்கிறாங்க. அந்த மனுஷர்களுக்கெல்லாம் இவர் விலகி தேவனிடத்தில் வந்து தைரியமாக அவர்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அந்த தாவீதுக்கு ஒரு சோர்வு வருது பாருங்க. சோர்வு வரும்போது அவர் என்ன பண்ணுகிறார்? நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிப்ரெஷன் வந்த பிறகு தேவனிடத்திலே வர்றதில்லை, தேவனை நினைக்கிறது இல்லை. சந்தோஷமாக இருக்கும்போது நினைக்கிறதும் இல்லை, குறைவில் இருக்கும்போது நினைக்கிறது இல்லை. பெரிய பிரச்சனையே அதுதான். ஆனால் தாவீதின் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் சந்தோஷமா இருக்கும் பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறார். குறைவின் மத்தியிலும் நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறார். ஆபத்தின் நேரத்திலும் அவர் நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, டிப்ரெஷன்ல இருக்கும்போது, ஒரு ஆவிக்குரிய மனசோர்வில் இருக்கும்பொழுது, ஒருவேளை குறைவில் இருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, மீட்பராகி இயேசு கிட்ட நம்ம வந்து அவருடைய கரத்தை நாம் பிடிக்க வேண்டும். என்ன வேணா சூழ்நிலை இருக்கலாம், இப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கலாம். பாருங்க, நான் எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன், ஜெபம் பண்றேன், ஆனா ஒரு பலனும் பெற்றுக்கொள்ளலே. இதெல்லாம் ஒரு சந்தேகத்தின் எண்ணங்கள் பிசாசு நம்ம கொடுக்கிறவனா இருக்கான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள தேவன் இப்பொழுது நம்ம எப்படி மாற்றிருக்கிறார் அப்படின்னா, நீதிமான்களை மாற்றிருக்கிறார். நம்ம மீட்கப்பட்ட மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இப்ப நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பு நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதா இருக்கிறது. அப்போ இங்க கர்த்தாவே அப்படின்னா எதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, மீட்பராகிய தேவனிடத்துல வந்து அவர் மறுபடியும் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் சூழ்நிலை மாறுகிறது பாருங்க. அவர் அப்படியே அந்த குறைவிலே, அந்த மனசொருளே இல்லாம 8ஆம் வசனத்திலே அவருடைய தன்மை, அவருடைய பேச்சை மாறிடுது பாருங்க. அந்த 7 வசனத்துல
என்னை தண்டியாதியும், என் மேல கோபமாறாதியும், என் மேல கோபமா இருக்கிறீர், என் ஆத்மா வியாகுலப்படுகிறது, நித்திரை எனக்கு தூரமா இருக்கிறது, கண்ணில் குழி வீழ்ந்து போயிட்டு, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தவர் தாவீது மீட்பராகிய தேவன்கிட்ட வரும்பொழுது ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு இருதயமாக மாறிவிட்டது. அதுதான் 8ஆம் வசனத்துல பாருங்க, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எப்பேற்பட்ட ஒரு குறைவு, எப்பேற்பட்ட ஒரு சோர்வுல இருந்து வார்த்தைகள் எப்பேற்பட்ட ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கு பாருங்க. ஏன்னா மீட்பராகிய தேவன்கிட்ட, யெகோவா இயேசு கிட்ட வந்த பிறகு சூழ்நிலையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க நினைக்கிற, தாவீது உன் ஜபம்லாம் கேட்கப்படாது, நீ இந்த தப்பு செஞ்சிருக்கிற, நீ பேர்பட்டவனா இருக்கிற, எல்லாம் குற்றம் சுமத்திருப்பாங்க. குற்றம் சுமத்துறாங்க. பிசாசு குற்றப்படுத்துவான். இன்னொன்னு, இந்த உலக மனிதர்கள் குற்றப்படுத்தி நம்மை சோர்வுக்குள்ளாக ஆக்குவார்கள். ஆனா தேவனிடத்துல வரும்பொழுது அவர் நம்மை ஒருபோதும் குற்றப்படுத்த மாட்டார். ஏன்னா அவர் இப்போ நம்ம எப்படி பார்க்கறாருன்னா இயேசுவை போல பார்க்கறாரு. இப்போ நம்ம மேல அவர் கோபமா இல்லை. இப்போ தைரியமா அவருடைய பிரசன்னத்துக்கு வரலாம், தைரியமா அவருடைய சமூகத்துக்கு வரலாம். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில. அதனால இப்பேற்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது அப்படியே நம்ம ஸ்ட்ரக்காய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. டிப்ரெஷன் வரும் பொழுது, ஐயோ கவலை வரும் பொழுது, நம்ம என்ன பண்ண போறோம், குடும்பத்தில் தேவைகள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்பேற்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது நான் சொல்றேன், மீட்பராக இயேசு கிட்ட வாங்க. அவர்கிட்ட வரும் பொழுது அவர் கல்வாரி சிலுவையில ஏகப்பட்ட நன்மைகளும் தயவையும் ஆசீர்வாதங்களும் நமக்காக வச்சிருக்கிறார். அவர்கிட்ட வரும் பொழுது அதை நமக்கு அவர் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் நின்று நம்ம தைரியமா வரலாம் பாருங்க. ஏன்னா அவர் இப்ப நம்ம மேல கோபமா இல்லை, அவர் நம்மளை தண்டிக்க மாட்டாரு. ஏன்னா இப்ப நம்ம மீது அன்புள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் இயேசு கல்வாரி சிலுவையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன்னா தேவன் மொத்த கோபாக்கினியும் இயேசுவின் மீது கல்வாரி சிலுவையில அவர் ஊற்றி விட்டார். இப்ப தைரியமா இப்ப இயேசு கிட்ட வந்து அவருடைய நன்மைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு ஒரு ஆவிக்குரிய வெற்றி உள்ள நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆகவேதான் பாருங்க, யோசுவாவுக்கு ஒரு கவலை இருந்தது. டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருப்பார் யோசுவா. ஏன்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடுத்த 40 வருஷமா நடத்திட்டு கொண்டு வராரு. கானான் தேச கிட்ட வரையும் நடத்திட்டு வந்து மோசே உள்ள வர முடியல. ஏன்னா அவர் செஞ்ச ஒரு பாவத்தினால, தேவனை விசுவாசிக்க முடியாத இல்லை சூழ்நிலையினால என்ன நடந்தது அப்படின்னா, அவர் கானான் தேசத்துக்கு வரல. அந்த நிலையில வந்து மோசே மரிக்கிறார், கிட்ட வந்து மரிக்கிறார். அப்போ இத்தனை ஆயிரம் ஜனங்கள், இத்தனை லட்சம் மக்களை யோசுவா எப்படி நடத்த போறாருன்ற ஒரு கவலை இருந்திருக்கும். விட்டா அவரு அப்படியே போயிட்டு இருப்பார் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, பயப்படாத, பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாது, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பேர்பட்ட வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இன்னைக்கு நம்ம இயேசு கிட்ட வந்து அவருடைய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதுக்கு மனசோர்விலிருந்து ஒரு மாற்றப்பட்ட ஒரு இருதயமாக தேவன் நமக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு மனசோர்வு, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வந்துட்டேன், என் மேல கோபமா இருக்கிற பேர்பட்ட எண்ணத்தில் இருந்த தாவீது கர்த்தாவே கர்த்தாவே அந்த சோர்வில் இருக்கும் பொழுது, குறைவில் இருக்கும் பொழுது தேவனை நினைக்கிற தாவீது இங்கே நாம் அது கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம இயேசு கிட்ட வந்து அந்த மீட்பர்கிட்ட வந்து உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும், நிறைவுள்ள வாழ்க்கைக்கு போக முடியும். ஆமென். கர்த்தர் நம் நல்லவராக இருக்கிறார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் செய்வோம். நான் நீதிமான், நான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவேன். இயேசுவின் நாமத்திற்கு பயந்திருக்கிற என்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது.
அவர் எனக்கு போதித்து அவர் எனக்கு நான் நடக்க வேண்டிய வழியை நான் நடக்க வேண்டிய எனக்கு காட்டுவார். எனக்கு காட்டுவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து என்மேல் அவர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். எனக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் எனக்கு அவர் எனக்கு சௌக்கியமும் சௌக்கியம் ஆரோக்கியமும் வரப்பண்ணி ஆரோக்கியமும் என்னை குணமாக்கி என்னை குணமாக்கி எனக்கு எனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் பரிபூர்ண சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். சத்தியத்தையும் வெளிப்படுத்த நான் அவருடைய நியமங்கள் யாவையும் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டதால் கை கொண்டது. அவர் அவர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எகிப்தியருக்கு வர வியாதிகளில் ஒன்றையும் வியாதிகளின் ஒன்றையும் எனக்கு வரப்பண்ண மாட்டார். எனக்கு வரப்பண்ண அவரே அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். என் பரகாரியாகிய அவர் அவர் என் அப்பத்தையும் என் அப்பத்தை என் தண்ணீரையும் என் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். வியாதியை வியாதியை என்னிலிருந்து என்னிலிருந்து விலக்குவார். விலக்குவார். அவர் தாமே அவர் தாம் என்னுடைய பலவீனங்களை என்னுடைய ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை என்னுடைய நோய்களை சுமந்தார். சுமந்தார். அவருடைய தழும்புகளால் அவர் தழும்புகளால் நான் குணமானேன். நான் குணமானேன். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 2 ஆராதனைகள் நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை. காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை இந்த ஆராதனை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை. காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.